மகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடும். பூமியின் உயர்விடங்கள் உன்னை வரவேற்கும். கர்த்தரின் மனமகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடும். பூமியின் உயர்விடங்கள் உன்னை வரவேற்கும். பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே, வானத்தின் பலகணியை திறந்திடுவாரே. பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே, வானத்தின் பலகணியை திறந்திடுவாரே. நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ எழுந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீ எழுந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். ஆனால் ஆதாம் மட்டும் தகுதியாக இருப்பது நல்ல இல்லை என்று கண்டு ஆண்டவரே அவனுக்கு ஒரு ஏற்ற ஒரு தொடையை கொடுக்கும் என்று சொல்லி ஆண்டவரே அவனுடைய விழா எலும்பை ஒன்றை எடுத்து சதையினால் அடைத்து ஆண்டவரே ஒரு பெண்ணை உருவாக்கி கொடுத்த தேவனை மக்கள் சொல்கிறார். அது அந்த முதல் குடும்பம் பாரம்பரியமாக அதே மாதிரி வந்து கொண்டே இருக்கிற ஆண்டவரே தெய்வமே சொல்கிற உடைய மகன் தனிமையாக இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே அவருக்கு ஏற்ற திருமணக்காரியங்களை ஆசீர்வதிங்க, பெறப்படுத்துங்க ஆண்டவரை. வரக்கூடிய மக்கள் யாவரையும் ஆசீர்வதிங்க, பெறப்படுத்துங்க. நீங்க பொறுப்படுத்தி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் புயவங்கையினால சுருங்கப்பட்ட கனிமண்ணாக இருக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமை பொறுப்படுத்தி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகல காரியங்கள் எல்லா காரியங்களையும் நீங்க பொறுப்படுத்தி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். நடத்துகிற உங்களுடைய மகனை ஆசீர்வதிங்க, பெறப்படுத்துங்க. தெய்வமே மக்கள் சோதர நாங்கள் குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே, நிறைவுள்ளவர் ஆண்டவரே. ஆண்டவரே காணாவோடு கல்யாணத்தில் பற்றி தண்ணீர் திராட்சரசமாய் மாற்றின தேவன் உங்களுடைய பிள்ளைகளுடைய குறைகளை மன்னித்து நிறைவான நன்மைகளை கொடுக்க முடியாது சொல்லிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, ரட்சிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தரே ஸ்தோத்திரம். என் உள்ளமே பிரசன்னத்தை ஸ்தோத்திரம். ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரம். சகல உபகாரங்களும் கட்டுகள் எல்லாம் என்றோடு அவிழ்ந்திடும். முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும். உனையொடுக்கும் கட்டுகள் எல்லாம் நின்றோடு அவிழ்ந்திடும். முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும். அனுகூல வாசல்கள் உனக்காக திறந்திடும். உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும். அனுகூல வாசல்கள் உனக்காக திறந்திடும். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ எழுந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமையான மணமக்கள்,
பிரபு அன்னலட்சுமி என்ற அணுவுடைய திருமணத்தை நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடத்த கர்த்தர் சித்தம் கொண்டு இந்த அளவுக்கு நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த திருமண விவாக ஆராதனை தேவன் ஆசீர்வதிக்கும்படி நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமாக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இந்த விவாகத்தை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. இந்த விவாகத்தை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் இந்த விவாகத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக பாஸ்டர் அவர்கள் ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணுவோம். இந்த திருமண ஆராதனையில் கர்த்தருடைய பிரசன்னம் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் விசேஷமாய் தேவன் நம் மத்தியில் இடைபடுவாராக. எங்கள் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த திருமணத்தில் இணைக்கப்பட போகிற பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, உம்முடைய மகாபரிய கிருபை இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக எங்கள் மத்தியில் வந்து இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இவருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணும்படியாக காணும்படியாக பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் முன்னின்று நடத்துகிற கர்த்தருடைய தாசர்களையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் அப்படியே நின்ற வண்ணமாக ஏதேனில் ஆதிமனம் என்ற பாடலை நாம் பாட போகிறோம். அப்படி பாடும்போது மணமகள் பவனியாக வந்து தன்னுடைய இருக்கையில் அமருவார்கள். நம்ம எல்லாரும் அந்த பாடலை பாடுவோம். நம்முடைய சகோதரர் பாஸ்டர் பாடுவாங்க. உண்டான நாளிலே பிறந்த ஆசீர்வாதம் மாறாதிருக்குமே. இப்போதும் பக்தி உள்ளோ விவாகம் தூய்மையா மூவர் பிரசன்னமாவா மூரை வாழ்த்துண்டா. ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்த பிதாவே, இம்மாப்பிள்ளைக்கு பெண்ணை கொடுக்க வாருமே. இரு தன்மையும் சேர்ந்த கண்ணீர் மைந்தனே, இவர்கள் இருக்கையோ இணைக்க வாருமே. நீ மணவாளனான தேவகுமாரன்கே சபயமானயாளை ஜோடிக்கும் ஆவியே. நீரும் என்னே பேர இணைத்து இணைத்து அன்பாய் வாழ்த்தி மெய்பாக்கியம் ஈண்டிடோ. கிறிஸ்துவின் பாட்டியோடு எழும்பும் வரைக்கும் எதேங்கில் நின்று காத்து பேர்வாழ்வு ஈண்டிடோ. Praise the Lord. Hallelujah. நாம் நின்ற வண்ணமாக கண்களை மூடி நம்ம எல்லாரும் கர்த்தரை துதிக்க போகிறோம். விவாகம் என்பது சாதாரண ஒன்றல்ல. தேவனுடைய சுத்த கிருபை இவர்களை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. அருமையான பெற்றோர்களுக்கு பிள்ளையாக பிறந்தார்கள். பிறந்த நாள் முதல் இந்த நாள் முதல் அவர்களை கர்த்தர் ஆதரித்து அவர்களுக்கு நல்ல
ஆண்டவர் தாமே படிப்பு தந்து வேலை தந்து மணமக்களாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக வந்திருக்கிறதானே நாம் எல்லாரும் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம், தெய்வத்துக்கு நன்றி செலுத்துவோம், கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துவோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளில் நிழலே என்றென்றும் அகில செய்தே. உந்தன் சிறகுகளில் நிழலே என்றென்றும் அகில செய்தே. தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, அல்லரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி பாடுமா? உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலன் நானே, எதற்கும் பயம் இல்லையே. இயேசு ராஜா என் பலன் நானே, எதற்கும் பயம் இல்லையே. ஆராதனை உமக்கே, 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 உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே
நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya. நல்லா கரங்களை தட்டி துதிங்க. எந்த கண்மலையானவர் நீர் ஆண்டவரே, என்னை காக்குகிற தேவன் நீ. ஓ, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya. அப்படி எல்லாரும் கண்களை மூடி நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு சட்ட நிமிடங்கள் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற தேவன், அவர் 7 கொத்து விளக்கில் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற தேவன், எல்லா துதிகன மகிமைக்கும் பாத்திரர். ஹalleluya. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கோ பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கோ பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு. எல்லாரும் வாய்களை திறந்து ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. 7 குத்து விளக்கு மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. 7 குத்து விளக்கு மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை. 2 கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் அந்தமும் மாணவரே, அல்வாவும் மேகாவும் மாணவரே. ஆதியும் அந்தமும் மாணவரே, அல்வாவும் மேகாவும் மாணவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. 2 கரங்களை உயர்த்தி கடைசியாக சொல்லுமா, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கண்டோ, மகிமை உமக்கண்டோ.
எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த திருமணத்தை தேவன் ஆரம்பம் முதல் முடிவரை கரம் கூட இருக்கட்டும். நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். எல்லாரும் உட்காருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய இருக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல சேர் கிடக்கிறது, எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே இந்த திருச்சபையின் சார்பிலே உங்களை வரவேற்கிறோம். குறிப்பாக பெண்ணுடைய போதகர் பாஸ்டர் ஜெயந்திபுரம் ஏஜி சர்ச்சிலிருந்து வந்திருக்கிற பாஸ்டர் லூக்கா அவர்களையும், அவருடையதான குடும்பத்தை சகோதரி அவர்களையும், அவருடைய அசிஸ்டன்ட் போதகர்களையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். வந்திருக்கிற திருச்சபை மக்கள், உறவினர்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். அருமையான மணமக்களுடைய பிரபு அன்னலட்சுமி என்ற அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஒரு நாள், அவர்களை கணவன் மனைவியாக இணைத்து வைக்கிற இந்த நாள். இந்த வாக ஆராதனையிலே தேவன் அவர்களை இணைத்து வைக்க வந்திருக்கிறார். ஆண்டவர் இந்த விவாக ஆராதனையிலே நமக்கு ஆசீர்வாதத்தை தருவாராக. இப்பொழுதும் ஒரு வேத பகுதி வாசிக்க போகிறோம். ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 24வது வசனம் முடிய உதவி போதகராய் இருக்கிற பாஸ்டர் யாபேஸ் அவர்கள் இப்பொழுது நமக்கு இந்த வேத பகுதியை வாசிப்பார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரையடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் இப்பொழுது ஒரு பல்லவி பாடப் போகிறோம். நம்ம எல்லாருமாய் சேர்ந்து ஒரு பல்லவி பாடப் போகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஒரு நன்றி பாடலை பாடுவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பே, நாள்தோறும் போற்றுவே, உம்மை நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பே, நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. இத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பே, ஆண்டவரை போற்றுவே. அத்தனையும்
சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஒரு முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். அருமையான மணமக்களுக்கும் கூடி வந்திருக்கிற நமக்கும் ஒரு தேவ ஆலோசனையான செய்தியை கேட்க போகிறோம். நம் மத்தியிலே பெண்ணுடைய போதகரும் என்னுடைய நண்பரும் என்னோடு படித்த நண்பருமாகிய பாஸ்டர் லூக்கா அவர்கள் எங்களுடைய சபையிலே இருப்பது மிகுந்த சந்தோஷம். அவர்கள் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருவார்கள், ஆலோசனையை கொடுப்பார்கள். நாம் கேட்போம். கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார். தேவனுடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கே மகிமை. ஆண்டவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக வாழ்த்து சொல்லணும்னு சொன்னால் அருமை நண்பர் இந்த ஸ்தல சபை போதகர், நல்ல ஒரு அன்பான தேவனுடைய தாசர், இந்த திருமணத்தில் இணைக்கப்பட போகிற மணமகன் மணமகள், மணமகனுடைய போதகர், இந்த குடும்பத்தை குறித்து ரொம்ப நல்லா அழகாக சாட்சிகளை பகிர்ந்து கொண்டு ஆண்டவருடைய குடும்பத்தை எவ்விதமாக சந்தித்தார், எவ்விதமாக அவர்கள் கர்த்தருக்குள்ளே வேரூன்றி நிற்கிறார்கள், அவருடைய காரியங்களெல்லாம் மிக நன்றாக சொன்னவர்கள் தேவனுடைய தாசர். தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சத்தம் கேட்கலையோ? பின்னால் சத்தம் கேட்கலாம்? கேட்கலையாமே? கொஞ்சம் பாருங்க. அது பார்க்குறேன். அதே போல் மணமகள் அவன் ஸ்தோத்திரம் சகோதரி அனு எங்களுடைய திருச்சபையில் அவர்கள் ஒரு இந்து மார்க்கத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு அவர்கள் மற்றும் ஆலயத்துக்கு, அவர்களும் அவருடைய சகோதரிகள் இந்த ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இவர்களுடைய இந்த திருமண வைபவத்தில் வருவதும் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பின்னால் சத்தம் கேட்குதா? சார், இது வரைக்கும் முகவர் தான். நீங்கள் கேட்டிருந்தாலும் சரி, கேட்காட்டாலும் பிரச்சனைகள் இல்லை. இனிதான் நான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க இருக்கிறேன். வாசித்ததான வேத வசனத்தில் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் ஒரு ட்ரெண்டு உருவாகி கொண்டிருக்கிறது. தனியாகவே இருப்பேன்டா, தனியாகவே இருப்போம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முழு உலகத்திலும், ஏதோ நம்முடைய தேசம் என்றல்ல, முழு உலகத்திலும் திருமண சம்பந்தமான பலவிதமான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிற அப்படின்னாலே அவர்கள் தனிமையை விரும்புகிறார்கள். அது இப்போ வளர்ந்து கொண்டு வருகிறது. ஆனால் அதே சமயத்தில் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. திருமணத்தின் போது ரெண்டு குடும்பங்களும் இணைக்கப்படுகிறார்கள். ரெண்டு வித்தியாசமான குடும்பம், வித்தியாசமான கலாச்சாரம், வித்தியாசமான பழக்க வழக்கங்கள், அது ரெண்டு பேர்களும் வித்தியாசமான நிலையிலிருந்து இணைக்கப்பட்டு ஒரு புது குடும்பம் இன்றைக்கி உருவாகிறது. ஒரு அலையிலே சொல்லுங்களேன், கொஞ்சம் கையை வைத்து சொல்லுங்களேன். ஒரு புது குடும்பத்தை இணைத்து வைக்க ஆண்டவர், திருச்சபை மக்கள், நம்ம எல்லாருமே இந்த நேரத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே திருமண உறவை குறித்து அடிக்கடியாக பலவிதமான வார்த்தைகளை சொல்கிறது உண்டு. ஏன்னா கல்யாண நேரத்தில், திருமண நேரத்தில் கொஞ்சம்
அவங்க ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக சொல்லுகிற வார்த்தைகள் உண்டு. அந்த ஒரு சம்பவத்தோடு கூட என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். புதிதாக திருமணம் முடித்ததான ஒரு குடும்பத்தில் அந்த நண்பர், அந்த அந்த புருஷன் தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வதற்காக தன் மனைவி அவளை கொடுத்து சில காரியங்களை சொல்வதற்காக அம்மா இடத்துல போய் சொன்னான். அம்மா எப்படிலாம் என் மனைவி என்ன ட்ரீட் பண்ணுறா அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க அம்மா சொன்னாங்களாம், போடா உங்கள் அப்பா பேசுகிறதாட உன் மனைவி பேசுகிற போகிறா அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வதற்காக சித்தப்பா பெரியப்பா அவங்களிடத்துல போய் பகிர்ந்து கொண்டார். அவர்களும் அந்த சொன்ன வார்த்தைகளை காது கொடுத்து கேட்கவில்லை. எல்லாம் சரியாயிருண்டா அப்படின்னு சொன்னார். இவனுக்கோ எப்படியாயிலும் இதுக்கு ஒரு முடிவு ஒரு பிரச்சனைக்கு நான் இதுக்கு ஒரு தெளிவு எனக்கு வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிறதான ஒரு துறவியின் இடத்துல போய் தங்கள் பிரச்சனைகளுக்கு ஆலோசனை கேட்பார்களாம். அப்போ அப்பா இடத்துலேருந்து பதில் இல்லை, அம்மா இடத்துலேருந்து பதில் இல்லை, நண்பர்களிடத்துலேருந்து பதில் இல்லை, எல்லோரும் ஒன்று சொல்கிறாங்களே சொல்லிட்டு அந்த துறவியின் இடத்துல போய், ஐயா என்னுடைய நான் குடும்ப பிரச்சனைகளுக்கு பரிகாரமாக உங்களை தேடி வந்திருக்கிறேன். உங்களை எத்தனையோ பேர்கள் தேடி வந்திருக்கிறாங்க, நல்ல காரியங்களை சொல்லியிருக்கீங்க, எனக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போன உடனே அந்த துறவி சொன்னாராம், பிரச்சனையை தீர்க்க வைக்க வந்ததான மனுஷனிடத்தில் சொன்னாராம், ஏப்பா இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய வழி எனக்கு தெரிஞ்சா நான் காட்டுக்கே வந்திருக்க மாட்டேன். புரியலையா? புரியாமல் இருக்கிறதுனால தான் சிரிப்பாக வரலை. இந்த காட்டுக்கே நான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா வீட்லேயும் பிரச்சனைகள் இருக்கிறது. வீட்டுக்கு வீடு சொல்லுங்க, வாசல் படி. சில வீட்டில் படி அதிகம் இருக்கும், சில வீட்டில் படி குறையாக இருக்கும், அவ்வளவுதான். எல்லா குடும்பங்களிலும் மனித வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது உண்டு. ஆனால் ஒன்று, தேவனால் தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்லை. ரெண்டையும் உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன். பிரச்சனைகள் இல்லாத குடும்பமே இல்லை. அப்படி ஒரு சொல்லார்னா அவர் ஒரு மெண்டலாக தான் இருக்க முடியும். ஆனால் தீர்க்க முடியாத பிரச்சனை ஆண்டவரிடத்தில் இல்லை. எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரம் உண்டு. ஆகினாலே இந்த காலவெளியில் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வசனத்தை சொல்ல போகிறேன். பிரபு அனு கொஞ்சம் ரிலாக்ஸாக என்ன பாருங்கள். எங்களோடு கூட நீங்களும் இணைய போகிறீர்கள். நாங்களாம் உங்களுக்கு முன்பதாக பயணித்து மேடு பள்ளங்களாய், அம்மா கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த மனுஷனோட குப்பை கொட்டி 30 வருஷம் ஆக்கி பாஸ்டார். நல்ல வார்த்தையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. கல்யாணம் ஆகி எவ்வளோ நாளில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, இந்த மனுஷனோட குப்பை கொட்டி இவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்லாம் சொல்கிறது வழக்கம். அதனால் ஒரே நாளில் நான் சொல்லுகிற ஆலோசனைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அது பெரிய பலனை தரும் சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்காகவும் வந்திருக்கிற எல்லாருக்காகவும் எங்களுக்காகவும் சொல்லக்கூடிய சில நல்ல வார்த்தைகளை மட்டும், கிறிஸ்துவை மையமாய் கொண்ட குடும்பம் எப்படி பிரச்சனைகள் வராதுன்னு சொல்ல மாட்டேன், பிரச்சனைகள் வரும் பொழுது எப்படி தீர்வு காண முடியும் என்பதை இப்பொழுது ஒரு சில குறிப்புகளை சொல்வேன். ஆனால் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஒரு காலம் வரும் பொழுது நீங்களே பிறருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவில் ஆண்டவர் உங்களுக்கு கிருபையும் ஞானத்தையும் தேவன் கொடுப்பாராக. ஆண்டோட நாமத்துக்கு சோத்திரம். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது அப்படின்னு சொல்லப்படுது. முதலாவது, பிரச்சனையான காரியங்களுக்கு தீர்வு காண்பதற்கு
நீங்கள் ஒருவரை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். பிரபு, அனு, நீங்கள் ஒருவர் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அண்டர்ஸ்டாண்ட் டு ஒன் அனதர். ஒருவர் இன்னொருவரை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளுதல் என்கிற நிலை எங்கே ஆரம்பமாக கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் பிள்ளைங்கள் வளரும் பொழுது அவங்களுக்கு கதை சொல்லிக் கொடுப்போம். பலவிதமான காரியங்களை சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஒரு சின்ன ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுப்பாங்க. சிங்கம் எது, கரடி எது, குதிரை எது, கழுதை எது அப்படின்னு சொல்லிக் கொடுக்கும் பொழுது இந்த பிள்ளை தவறான ஒன்றை சொல்லும். அப்போ அவங்களுக்கு இல்லை இது குதிரை, இல்லை இது சிங்கம் அப்படின்னு புரிந்து கொள்ளுதலை சிறு பிள்ளையிலேருந்தே ஆரம்பமாகும். அந்த சிறு பிள்ளையிலேருந்து ஆரம்பமாக ஒரு காலகட்டம் வரும் பொழுது நம்ம விட்டுருதோம். ஆனால் அது அப்படி அல்ல. ஒரு மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் புரிந்து கொள்ளுதல் அவசியம். புரிந்து கொள்ளுது ஏன் புரிந்து கொள்ளணும்? ஏன் புரிந்து கொள்ளணும்னு சொன்னால், ஒன்று, தவறான ஒன்றை சரியாக விளங்கி கொள்வதற்கு புரிந்து கொள்ள வேண்டும். குதிரை எது, கழுதை எது, சிங்கம் எது அப்படின்னு சொல்லி அவர்கள் சரியாக புரிந்து கொள்வதற்கு, விளங்கி கொள்வதற்கு ஒன்று புரிந்து கொள்ளுதல் அவசியம். மற்றொன்று, தவறான ஒன்று இருக்குமானால் அந்த தவறை சரி செய்வதற்கும் புரிந்து கொள்ளுதல் அவசியம். பிரபு, அனு, நீங்கள் மட்டுமல்ல, வந்திருக்க எல்லா பிள்ளைகளும் வாழ்நாளெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கு. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பொதுவாகவே கர்த்தருக்கு மகிமையாக சொல்லுகிற சரியான நேரத்தை கடைப்பிடிக்கிறார். கரூரில் ஒரு கல்யாணம் ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தேன். அப்போது எங்கள் சர்ச்சி விசுவாசி அவர் சொல்லியிருந்தாங்க, பாஸ்டர் நாளைக்கு காலையில் வருவார், மறுநாள் வரமாட்டேன், நாளைக்கு காலையில் வருவார், பஸ்ஸில் வருவார், நீங்கள் பாஸ்டரை பார்த்துக்கலாம். எனக்கு தெரியாது, பெண் வீட்டுக்காரங்க எங்களுக்கு தெரியாது, எனக்கும் பெண் வீட்டுக்காரங்க தெரியாது. அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு குறிப்படையாளம் சொன்னாங்க புரிந்து கொள்ளும்படியாக. கரூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி கருப்பு பேண்ட் வெள்ளை சட்டை போட்டு ஒரு ஹேண்ட்பேக் எடுத்து வருவார். கரெக்டாக 6 மணிக்கு அந்த பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே வர்ற ஆள் தான் எங்கள் பாஸ்டர். புரியுதுங்களா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னதுனால நானும் நைட்டில் 3 மணிக்கு எழுந்து கிளம்பி கரெக்டாக போய் 5:50க்கு போயிட்டேன். சரி, இன்னும் 10 நிமிஷம் இருக்குன்னு ஒரு கடையில் டீ குடிச்சிட்டு கரெக்டாக 6:58க்கு நான் வெளியே போகிறேன். கருப்பு பேண்ட், வெள்ளை சட்டை, ஒரு ஹேண்ட்பேக், அடையாளம் சொல்லியிருக்காங்களே, கையை வைத்துவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் போகிறேன். அவங்க எனக்கு சொன்ன அடையாளம், பைக்கில் ரெடியாக இருப்பாங்க உங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு. பைக் வெளியே ரெடியாக இருக்குது. நான் இப்படின்னேன், அவரும் இப்படின்னாரு. அப்படி 2 பேரும் சொல்லும்போது டக்குன்னு போனேன். ஒன்றுமே கேட்கல, அந்த பைக் முன்னால் ஏறுறேன். கரூரில் அந்த ஆளும் தெரியாது, இடமும் தெரியாது, ஊரும் தெரியாது, ஏறிட்டேன். ஒரு கிலோமீட்டர் போனதுக்கு அப்போ அவர்கிட்ட கேட்டேன், ஐயா எங்கே போகிறீங்கன்னு 1 கிலோமீட்டருக்கு அப்புறம் கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, எனக்கு சொன்னது திருமண மண்டபத்துக்கு, அவர் சொன்னார் வீட்டுக்கு போகிறோன்னாரு. எங்கேயோ ஒரு பக்கம் புரிந்து கொள்ளுதல் தவறு வந்துட்டுதுன்னு சொல்லிட்டு, இல்லையே கல்யாண மண்டபத்துக்கெல்லாம் போகணும், இல்லை அப்போ ஒரு வேளை சரி வீட்டில் கூட ஜோம் பண்ணிட்டு கூட போவாங்க அப்படின்னு சொல்லி, சரி பரவாயில்ல கூட. அடுத்து ஒரு 15 அடி போச்சு. அவர்கிட்ட கேட்டேன், எங்கே போகுதுன்னு கேட்டேன். வீட்டில் ஓமம் வளர்க்குறாங்க. நாங்கள் ஆஹா, நம்ம தப்பான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். ஐயா வண்டியை நிறுத்துங்க. என்னென்ன ஏன் கல்யாணம் பத்திரிக்கை காட்டு, இந்த கல்யாணம் தானா? இல்லை. அப்புறம் எப்படி என்ன கையை காட்டினீங்க? அவங்களும் எனக்கு சொல்லியிருந்தாங்க, வருவாங்க கையை காட்டுவாங்கன்னு சொன்னாங்க. அதான் குறிப்படையாளம். இப்போ 2 பேரும் புரிந்து கொண்டோம். ஆனால் எப்படி புரிந்து கொண்டோம்? தவறாக புரிந்து கொண்டோம். வாழ்க்கை பயணத்தில் கணவன் மனைவி, வேலை ஸ்தலம், திருச்சபை மக்கள், நம்ம ஒவ்வொரு காரியங்களிலும் சில நேரங்களில் தவறான புரிதல் நமக்கு உருவாகிறது. ஒரே நாள் அல்ல,
ஒரே நாள் அல்ல, நம்முடைய ஜீவிய காலமெல்லாம் தவறான புரிந்து கொள்ளுதல் வரும் பொழுது அதை சரி செய்வதற்கும், சரியான புரிதல் இருக்கும் பொழுது அந்த உறவை இன்னும் நீங்கள் வளர்ப்பதற்கும் புரிந்து கொள்ளுதல் நமக்கு அவசியம். ஆகையினாலே ஒருவரை ஒருவர் நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஏன்னா 2 பேரும் வித்தியாசமான கலாச்சாரத்தில் வளர்ந்துருப்பேன். பழக்க வழக்கம், கலாச்சாரங்கள் காட்டிலும் பழக்க வழக்கம் வந்திருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நபர் குளிச்சு 2 நாளைக்கு ஒரு முறை தான் குளிப்பாங்க. சிலர் இருக்கிறாங்க காலையில் ஒரு தரம், மத்தியானம் ஒரு தரம், சாயங்காலம் ஒரு தரம், அப்படி பழகியிருப்பாங்க. நாகர்கோவில் பக்கமெல்லாம் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா வீட்டில் வாடகைக்கே விட முடியாது, தனியாக ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க. அது அவங்களுடைய கலாச்சாரம், அது அவங்களுடைய பழக்க வழக்கங்கள். எனவே ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் வரும் பொழுது அந்த பழக்க வழக்கங்களை நீங்கள் புரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் வளர முடியும். ஒருவேளை புரிந்து கொள்ளுதல்ல தவறுதல் வரும், வராதுன்னு சொல்ல மாட்டேன், வரும் பொழுது வேத வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. கொலோசியர் 3வது அதிகாரம் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு வசனம். வேற எதுவும் சொல்லாமல் அந்த ஒரு வசனத்தை மட்டும் ஆமென் ஸ்தோத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கொலோசியர் 3வது அதிகாரத்தில் 13லிருந்து தொடர்ந்து 19 வரைக்கும் வாசிக்கலாம். ஆனால் நான் 13வது வசனத்தோடையே கூட நிறுத்திக்கிறேன். 13வது வசனத்தில் ஒருவரை ஒருவர் தாங்கி, பிரச்சனைகள் வரும் பொழுது புரிந்து கொள்ளுதல் தவறாகும் பொழுது என்ன செய்யணும்? ஒருவரை ஒருவர் தாக்கி, அப்படி எழுதிருக்கேன், தாங்கி, ஒருவரை ஒருவர் தாக்கி அல்ல தாங்கி. நாம் நிர்வகிக்கக்கூடிய இடங்களில், சபைகளில், வேலை ஸ்தலங்களில் எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு புரிந்து கொள்ளுதல் தவறு வரும் பொழுது தாங்கி, ஒருவர் பேர் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் உண்டாகும் என்றுதான் ஆண்டவர் அறிந்து, ஒருவர் பேர் ஒருவர் குறைபாடு உண்டானால், அடுத்து கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இது இந்த வசனத்தை கிறிஸ்துவ மையமாக வைத்து எழுதுகிறார். வேற யாரையாயிலும் மையமாக வைத்து எழுதியிருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகினாலே கிறிஸ்துவை மையமாக வைத்து நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும். காரணம், ஆண்டவர் உங்களுக்கு மன்னிச்சிருக்கிறார். இவங்களுக்கு மட்டும் நான் சொல்லலை, உங்களுக்கு மட்டும் சொல்லலை, எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். கிறிஸ்து உங்களுக்கு இது பிரதானமான ஒரு காரியம். புதிதாக கல்யாணமாகும் பொழுது பல்வேறு விதமான ஏற்றத்தாழ்வுகள் எல்லாருக்கும் உண்டு. இன்னைக்கு பாரமாக இருக்கிற ஒரு காலம் வந்துட்டு உங்களுக்கு சிரிப்பாக மாறும், அது நீங்கள் ஆலோசனையாக மாறும். அந்த காரியங்களெல்லாம் வரும் பொழுது ரெண்டு நபர்களுக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தை என்னென்னா, முதலாவது மன்னிக்கிற சுபாவம் ஆண்டவரிடத்துலேருந்து இருக்கு. மன்னிக்கலைன்னு சொன்னால் நீங்கள் அடுத்த ஸ்டெப் போக முடியாது. மன்னிக்கலைன்னு சொன்னால் நீங்கள் அடுத்த வழிக்கு செல்ல முடியாது. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல என்று மையமாக வைக்கிறான். ஒரு கணவன் மனைவி நடத்தலாம், திருமணமான பொழுது அவர்களே பேசிக்கொண்டார்களாம். என்ன பேசிக்கொண்டார்கள் என்றால், நம்ம 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தால் பேச வேண்டாம், ஒரு தாளில் என் பிரச்சனையை எழுதி நீங்கள் பாக்ஸில் போட்டுரு, என் மேலே உள்ள குறைக்கு நீ ஒரு பாக்ஸில் இங்கே போட்டுரு, இதை பற்றியே பேச வேண்டாம். ஒரு 15 நாளைக்கு அல்லது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை போய் அந்த பாக்ஸை லெட்டர் பாக்ஸ் உடைச்ச மாதிரி எடுத்து பார்ப்போம். அந்த எடுத்து பார்க்கும் பொழுது என்னெல்லாம் நீ விரும்புகிறையோ அதுக்கேற்றப்போல் நான் மாறிக்கொள்கிறேன், நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ அதுக்கேற்றப்போல் நீ மாறிக்கொள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் பண்ணி அவர்கள் வாழ்க்கை பயணத்தை தொடங்கினார்கள். கரெக்டாக 1 மாதம் ஆகிறதுக்குள்ளே அந்த பாக்ஸ் ஃபுல் ஆயிடுச்சு. யார் பக்கம் பாக்ஸ் செஞ்சேன்னா, மாப்பிள்ளை பேரில் போடப்பட்ட அந்த பாக்ஸு ஃபுல் ஆயிடுச்சு. தெரிஞ்சு பார்த்தா பெண் பக்கத்தில் 1 லெட்டர் கூட இல்லை. ஆனால் மாப்பிள்ளை பக்கத்தில் அது மனைவி எழுதியிருக்கிறான்.
என்ன எழுதிக்கிறாங்க? வேலை முடிஞ்சு சீக்கிரம் வருகிறதில்லை, வரும் பொழுது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருதில்லை, இது வாங்கலை, அது வாங்கலை, இது வாங்கலை, அது வாங்கலை, இது வாங்கலை அப்படின்னு போட்டு 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 பாக்ஸ் நிரம்பிட்டு. ஆனால் இவர் பக்கத்தில் போய் பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை இல்லை. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, புரிந்து கொள்ளுதல் என்பது ஒரு மைண்ட் அளவில் வரக்கூடிய காரியம். நம்ம மாற்றிக்கொள்ளணும். நம்ம குடும்பம், நம்ம ஆண்டவர், நம்ம சபை, நம்ம போதகர், கர்த்தரை நாம் புரிந்து கொள்ளுதல். வாசித்தானவர் என்னுடைய உதவி போதகர். எங்கள் சபையில் யாராயும் ஒருவர் என்னை பற்றி அவர்கிட்ட தான் சொல்லணும், ஆனால் சொல்லவே மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்னுடைய உதவி போதை வச்சுட்டே சொல்கிறேன். அவர்கிட்ட போய் சொன்னால் அவர் சொல்வார், எங்கள் பாஸ்டரை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு முதல் முறை சொன்னதுனால யாரும் அவர்கிட்ட சொல்லவே மாட்டாங்க என்னை பற்றி குறையா. அதனால் நான் குறையில்லாத ஆளுன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னன்னு கேட்டிங்கன்னா, குறைபாடு உண்டானால் ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவை மையமாக வைத்த வாழ்வீர்களானால், அல்லது வாழலாம், எல்லாரும் தான் வாழலாம். ஆனால் நீங்கள் ஒரு லட்சியத்தோட ஆண்டவர் எங்களை இணைத்து வைத்திருக்கிறார், தேவனுடைய சமூகத்தில் என்னை இணைத்து வைத்திருக்கிறார், எல்லாருக்கும் நாங்கள் முன்மாதிரி இருப்போம் என்று சொல்லி ஒருவருக்கு புரிந்து கொள்ளுதல் முதல்ல நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. நாங்களாம் லேட்டாக ஆரம்பிச்சிருக்கிறோம், இன்னும் சிலர் ஆரம்பிக்கலை, போய்கிட்டு தான் இருக்குது. வண்டி ஓடும், பெட்ரோல் இல்லாட்டாலும் வண்டி ஓடும். ஆனால் ஆண்டவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம், அதை புரிந்து கொள்வதோடு நீங்கள் ஆரம்பிப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கை மிக ஆசீர்வாதமாக இருக்கும். நம்பர் 2, ரெண்டாவதாக ஸ்தோத்திரம், அக்செப்ட் ஒன் அனதர், அண்டர்ஸ்டாண்ட் ஒன் அனதர், அக்செப்ட் ஒன் அனதர். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளணும். ஒருவரை ஒருவர் நீங்கள் மனதளவிலும் சரீர அளவிலும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளணும். குடும்ப வாழ்வில் நீயா நானா என்கிற போட்டிகள் வரக்கூடாது. ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளணும். அதோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் உங்கள் 2 பேரும் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னுடைய சித்தப்பா, என்னுடைய சித்தி. நீங்கள் கொஞ்சம் ஒரு சில வருஷத்தில் தாய் தகப்பனுங்கிற இடத்துக்கு வருவீங்க. அடுத்து ஒரு 20-25 வருஷம் ஆச்சுன்னா நீங்கள் தாத்தா பாட்டிங்கிற இடத்துக்கு வருவீங்க. வரமாட்டிங்களா? வருவீங்க. தாத்தா பாட்டிங்கிற இடத்துக்கு வருவீங்க. அதுக்கு கொஞ்சம் காலங்கள் ஆச்சுன்னா அப்படியே மாறிக்கிட்டே போகும். எங்கள் சித்தப்பா சித்தி, நீங்கள் என் சித்தப்பா சித்தி மாதிரின்னு சொல்லலை, சொல்கிறேன். அவங்க பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து எனக்கு ஞாபகம் அதுதான் வருது. எங்கள் சித்தப்பா உயர்ந்த ஆள், எங்கள் சித்தி ரொம்ப கட்டையான ஆள். ஆனால் ஊரே பார்த்துது, உயர்ந்த ஆள், கட்டையான. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஆனால் அவர்களை போல் ஒரு தலை சிறந்த குடும்பம் எங்கள் ஊரில் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? எங்கள் சித்தப்பா விட்டே கொடுக்காது, சித்தப்பா விட்டே கொடுக்காது. அவ்வளவு நல்லா 2 பேரும் ஒரே அன்பாக இருக்கனால, ஒரு ஆள் நெட்ட, ஒரு ஆள். ஆனால் மனசு பாருங்க, 2 பேரும் அவ்வளவு ஒரு சந்தோஷமான குடும்பமாக பிள்ளைகளையும் கண்டு போன மாதம் அவங்க பிள்ளைகளைத்தான் பார்த்து அவ்வளவு அருமையான காரணம் என்னன்னா, அக்செப்ட் ஒன் அனதர். ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும்னா நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். வேறு உங்களுக்கு வாழ்க்கையில் சோத்திரம் எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கலாம். எதிர்பார்ப்புகள் நமக்கு ஏமாற்றத்தை கொண்டு வந்துடும். எதிர்பார்ப்பு வாழக்கூடாது. ஆண்டவர் என்ன தந்திருக்கிறாரோ, எனக்கு தந்த கணவர், எனக்கு தந்த மனைவி, எனக்கு தந்த வீடு, எனக்கு தந்த வாசல், எனக்கு தந்த ஆலயம், எனக்கு தந்த அருமையான தகப்பனார், அல்லேலூயா, அல்ல மிக அன்பானவர், என் கதோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எந்த ஒரு பிரச்சனைகள் ஆனாலும் முதல்ல நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லணும். அல்லது உங்களுக்கு இந்த திருச்சபையில் ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறார், ஆவிக்குரிய தாய் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் கேட்கணும்.
நீங்கள் பஞ்சு மிட்டாய் விற்கிற மாமாட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு குழப்பிடுவார். ஆகினால கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். அக்செப்ட் ஒன் அனதர். அப்படின்னு சோத்திரம். நீங்கள் சகரியா எலிசபெத் சம்பவத்தை பார்ப்பீரானால் இவர்கள் இருவரும் கத்தரிட்ட கற்பனைகளில் ஒரு மனமாக அவர்கள் வாழ்ந்தார்கள். ஒரு மனமான ஒரு வாழ்க்கை, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனமான வாழ்க்கை. அவர்களுக்கு கர்த்தர் ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் தான் குழந்தையை கொடுத்தாரு. ஆனால் ஒருபோதும் அவர்கள் எந்த விதத்திலும் முறுமுறுக்கவில்லை. ஒருவரை ஒருவர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எனவே கர்த்தருடைய நாமம் சொல்கிறோம், அக்செப்ட் ஒன் அனதர். கர்த்தருடைய நாமத்தை சொல்கிறோம். மூன்றாவது ஒன்றை மட்டும் சொல்லி முடிச்சுடுறேன். கேர் ஒன் அனதர். ஒருவர் மேலே ஒருவர் கர்சனியாக இருக்கும். அதே கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் வருகிறானால் 13 - 19 வரைக்கும் வாசிக்கும் பொழுது 18, 19 நான் வாசிக்கிறேன். மனைவிகளை கர்த்தரை கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் கீழ்ப்படியணும். கீழ்ப்படிங்கிற அடிமை போல அல்ல, அன்பின் நிமித்தமாக கீழ்ப்படியுங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள்னு முடிச்சிடலாம். நல்லா கவனிங்க, கீழ்ப்படிங்கள்னு முடிச்சிருக்கிறாரு பரிசுத்த ஆவியானவர். இங்கேயும் அன்பு கூறுங்கள்னு முடிச்சிடலாம். முடிக்கலை கூட என்ன பண்ணிருக்கே, கசந்து கொள்ளாதிருங்கள் அப்படின்னு சோத்திரம். ஊழிய பாதையில் பல வருடங்கள், கிட்டத்தட்ட 35 வருடங்கள் பயணிக்கிறோம். 35-40 வருஷங்கள் பயணிக்கிறோம். குடும்பங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளில் பிரதானமான பிரச்சனை சாப்பாடோ மற்றதோ அதெல்லாம். அப்புறம் பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, புருஷனிடத்தில் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, என் மனைவி கீழ்ப்படியலை, அதுதான் மேலோங்கி இருக்கு. அவங்க மதுரையில் தான் அல்ல, ஐயாட்டுக்கு பார்த்தானு தாங்க மனைவி கீழ்ப்படியில் இருந்தால் சொல்லுவாங்க. இதுதான் வருகாலத்தை சொல்லுவாங்க. இன்னொரு விதத்தில் சொல்லுவாங்க, அந்த புருஷனை பற்றி மனைவி இடத்துல கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் எல்லாம் எங்கிட்ட தான் சல்லு சல்லு சல்லு. அதுக்கு அர்த்தம் வேண்டாம். எப்படி சல்லு சல்லுங்களுக்கு அர்த்தம் வேண்டாம். ஆனால் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அடுத்த ஆள்கிட்ட பேசினா 32 பல்லும் திறந்திருக்கு பாஸ்டர். அது எப்படி? ஒரு அபிஷேகம் பெற்றவரா, ஒரு கர்த்தருடைய பிள்ளையா, ஒரு அவரா, இவரா அப்படின்னு கொடி பிடிப்பாங்க. ஏதோ நீங்கள் மட்டும் இல்லை, முழு உலகத்துலேயும் அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் வீட்டில் தான் கொட்டுவாங்க. வேறு ஒன்றும் இல்லை, வெளியே சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகளும் வீட்டில் கொட்டுவாங்க. அதுக்கு தயாராக இருக்கணும். கசந்து கொள்ளாதிருங்கள் அப்படிங்கிறார். இந்த தாரக மந்திரம் சில நேரங்களில் அது ஒரு தவறான ஒன்றை, தவறானா ஒரு உதாரணம் பண செலவு உண்டு பண்ணும் அப்படின்னாலும் நீங்கள் நீங்கள் நஷ்டம் அடைஞ்சாலும் பரவாயில்லன்னு விட்டுருங்க, கீழ்ப்படிங்க. ஆனால் நீங்கள் சொல்லி திருந்தாதவர்கள் அந்த சின்ன பொருளாதார நஷ்டத்தில் வந்ததுக்கு அப்புறம் திருந்திக்கிடுவாங்க. ஆண்கள் திருந்திக்கிடுவாங்க. அந்த சின்ன நஷ்டமும் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது, விட்டு பிடிச்சிடணும். 100 ரூபாய் இந்த பணம் இவ்வளோ செலவாகும், ஒரு 1000 ரூபாய் நஷ்டம் அடைன்னு சொன்னாலும், ஏன்னா அந்த 1000 ரூபாய் காட்டிலும் உங்கள் சமாதானம் பெருசு. எனவே ஆண்டோட நாமத்துக்கு சோத்திரம். அவன் சோத்திரம். நீங்கள் எல்லா இடங்களிலும் பிரச்சனைகள் இருக்கிறது. பிரச்சனைகளை தீர்க்கணும்னு சொன்னால் ஒரு சின்ன ஆலோசனை தான் இது. ஆனால் வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவர் ஏராளம் உங்களுக்கு கற்றுத்தருவான். 1 வருஷம் 2 வருஷம் என்றால் அல்ல, உங்கள் ஜீவிய காலமெல்லாம் கற்றுக் கொடுத்து, நீங்கள் மட்டுமல்ல நீங்களும் பிறருக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காரியத்தை செய்வீர்களானால், இந்த காரியத்தை புரிந்து கொள்வீர்களானால், முதலாவது அண்டர்ஸ்டாண்ட் ஒன் அனதர், ஒருவரை ஒருவர் புரிந்த ஒரு வாழ்க்கை வாழுங்கள். 2வதாக அக்செப்ட் ஒன் அனதர், ஒருவரை ஒருவர் இருக்கிற வண்ணமாகவே ஏற்றுக்கொள்ளுங்கள். நூதனமாய் ஒன்றில்லை, இருக்கிற வண்ணமாகவே ஏற்றுக்கொள்ளுங்கள். 3வது கேர் ஒன் அனதர், ஒரு கர்சனையோடு கூட
உங்கள் குடும்பத்தை ஆரம்பியுங்கள். நீங்கள் பிரச்சனைகள் இல்லாத குடும்பம் அல்ல, ஆனால் பிரச்சனையை தீர்க்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் அற்புதமான காரியத்தை செய்வாராக. இந்த திருமணத்தில் இணைக்கப்பட போகிற இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு எங்கள் வாழ்த்துக்களும் ஜபங்களும் நாங்கள் எல்லாரும் கூடி உங்களை வாழ்த்தும்படியாக வந்திருக்கிறோம். உங்கள் சமுதாயத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சபையில் சோத்திரம். திருமணத்துக்கு அப்புறமாக ஒரு நல்ல ஒரு குடும்பமாக இந்த திருச்சபையில் சேர்க்கப்பட்டு உங்கள் மூலமாக இந்த திருச்சபை பெருக சோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் உதவி செய்வாராக. அந்த தேவன் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்ல ஆலோசனைகளை தந்தார். ஆண்டவர் இந்த ஆலோசனைப்படியே அப்படி வாழ்க்கை அமைய கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அல்லவில்லாவரே கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரே கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பே, நாள்தோறும் போற்றுவே. உம்மை நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பே, நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான மணமக்களுக்காக ஸ்தோத்திரம். கவனியுங்கள், இந்த திருமணத்தை இப்பொழுது நடத்தி வைக்க போகிறோம். மணமக்கள் எழுந்து நிற்கும்படி கேட்கிறேன். சபையார் யாவரும் கவனியுங்கள். திருமணம் என்பது திருமணம் ஏற்படுத்தப்பட்டதான நோக்கத்தை நாம் அறிந்து கொண்டு அதை செய்வது நல்லது. இந்த திருமணத்தில் இணைக்கப்பட போகிற அருமையான மணமகன் பிரபுவையும் மணமகள் அன்னலட்சுமி என்ற அனு, இவர்களுடைய திருமணம் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்த ஆலயத்தில் தேவ சமூகத்தில் நடத்தக்கூடாத நியாயமான காரணம் உண்டென்றால் இப்பொழுது சபையிலே நீங்கள் எழுத்து மூலமாய் தெரியப்படுத்த வேண்டும். அப்படி இல்லை என்றால் இனி ஒரு காலமும் சொல்லாதிருக்க கிடையாது. இவர்கள் தேவ சமூகத்திலே பரிசுத்த நிலைமையிலே இவர்கள் இணைக்கப்பட வந்திருக்கிறார்கள். திருமணம் என்பது மனிதன் பாவம் செய்யாத காலத்திலேயே தேவனால் நியமிக்கப்பட்ட ஒன்று. அதனாலே இது ஒரு பரிசுத்தமான ஒரு பந்தம். ஏன்னா பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே திருமணம் நடந்திருக்கு. அதனால திருமண உறவு, கணவன் மனைவி உறவு என்பது ஒரு பரிசுத்தமான பந்தம். அது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. ரெண்டாவது, இந்த தேவன் இந்த திருமணத்தை அங்கீகரித்து அதை மேன்மைப்படுத்தி சிறப்பித்திருக்கிறார். அவரே கானாவூர் என்ற கல்யாணத்துக்கு சென்று மணமக்களை ஆசீர்வதித்து அந்த கல்யாணத்தை சிறப்பித்திருக்கிறார். அப்படி என்றால் தேவன் திருமணத்தை மேன்மைப்படுத்துகிறார், சிறப்பிக்கிறார்.
அங்கீகரிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவது, திருமண உறவு என்பது கிறிஸ்துவுக்கு திருச்சபைக்கு உள்ளதான உறவை, ரிலேஷன்ஷிப்பை வெளிப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. கிறிஸ்து சபையை நேசிக்கிறார், சபைக்கு கிறிஸ்து தேவைப்படுகிறது. எப்படி ஒரு சபைக்கு இயேசு தேவை, இயேசு இல்லாத சபை எப்படி இயங்க முடியும்? இயேசுவுக்கு ஒரு சபை தேவை. அப்போ இயேசுவும் சபையும் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோ, இதுபோல் ஒரு கணவனுக்கு ஒரு பெண்ணு, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் என்கிற அந்த உறவு அவசியமாக இருக்கிறது. இந்த ஐக்கியத்தை, இந்த கிறிஸ்துவுக்கு திருச்சபைக்கு உள்ள ஐக்கியத்தை இந்த திருமணம் காட்டுகிறது. நான்காவதான ஒரு காரியம், திருமணம் என்பது தேவ நாம மகிமைக்கென்று பிள்ளைகளை பெற்று அதை ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்குக இது உதவுகிறது. பரிசுத்த சந்ததி, இவர்கள் கர்த்தரை சேவிக்கிறார்கள், அவர்களுடைய பிள்ளைகள் கர்த்தரை சேவிப்பார்கள். தலைமுறையாய் ஒரு பரிசுத்த சந்ததி தேவனை சேவிக்க இந்த திருமணங்களை தேவன் சபையிலே ஏற்படுத்துகிறார். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், திருமணம் என்பது கணவன் மனைவி ஒருவர் பெற வேண்டிய அன்பையும் ஆதரவையும் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் ஆறுதலையும் அடைய தேவன் இதை ஏற்படுத்துகிறார். ஒருவருக்கொருவர் தேவை. அது எவ்வளோ பெரிய ஆணாக இருந்தாலும் ஒரு பெண் தேவை, ஆறுதல் சொல்ல, அரவணைக்க, அன்பு காட்ட, பாதுகாக்க தேவை. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தேவை, ஆதரவு. ஸோ இது தேவன் திருமணத்தை இந்த மாதிரி நியமித்திருக்கிறார். அருமையான மணமக்கள், நீங்கள் கவனிங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மணமக்களாகிய நீங்கள் கவனிங்கள். சகோதரர் பிரபு, நீ தேவனுடைய பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ உன் அருகிலே இருக்கிற அன்னலட்சுமி ஆகிய அணுவை உனக்கு வாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் இவளை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாழாமல் இவளுக்கே கணவனாக இருப்பாயா? இருப்பேன் பஸ். அன்னலட்சுமி ஆகிய நீ தேவனுடைய பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ உன் அருகிலே இருக்கிற பிரபுவை உனக்கு வாக கணவனாக ஏற்றுக்கொண்டு இவருக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து சுகத்திலும் துக்கத்திலும் இவரை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கே மனைவியாக இருப்பாயா? இருப்பேன் பாஸ்டர். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர். இந்த பெண்ணை இந்த மாப்பிள்ளைக்கு கொடுக்கிறது யார்? இங்கே கூடி வந்திருக்கும் யாவருக்கும் சாட்சியாக நீங்கள் உட்கார். யாவருக்கும் சாட்சியாக பிரபுவாகிய நான் அன்னலட்சுமி ஆகிய உன்னை இன்று முதல் எனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் உன்னை பிரிக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். இங்கே கூடி வந்திருக்கும் யாவருக்கும் சாட்சியாக அன்னலட்சுமி ஆகிய நான் பிரபுவாகிய
பிரபுவாகிய உன்னை இன்று முதல் விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உங்களை நேசிக்கவும் ஆதரிக்கவும் கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் இணைத்தவர்களை மனிதன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன். பிரபுவும் அன்னலட்சுமியும் பரிசுத்தவாக நிலைமையில் ஒருமித்து வாழ சம்மதித்து தேவ சந்நிதியிலும் இந்த சபைக்கு முன்பாகவும் அதை அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுத்து உறுதிக்கு அடையாளமாக கைபிடித்து அறிவித்ததால் இவர்கள் இருவரும் கணவனும் மனைவியுமாயிருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அறிவிக்கிறேன். ஆமே 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 ஆமே. அப்படியே முழங்கால் போடும். பாஸ்டர்ஸ் வாங்க, ஜோமன் முழங்கால் போடும். Praise the Lord. ஜோமனோ, praise the Lord. Hallelujah. Praise the Lord. கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். Hallelujah. கர்த்தர் இந்த மணமக்களை ஆசீர்வதிக்க, அவருடைய குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க, நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வாங்க. Praise the Lord. Hallelujah. 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 கர்த்தர் நல்லவர். ஆமென். Hallelujah. பாஸ்டர் எல்லா கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் கையை நீட்டி ஆசீர்வதிங்க. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Hallelujah. 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 கர்த்தாவே, அருள் ஏராளமாய் பெய்ய அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலாய் பெய்யட்டுமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலாய் பெய்யட்டுமே, அருள் ஏராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலாய் பெய்யட்டுமே. நல்ல ஆண்டவரே, நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்தீர். எமக்கு நன்றி. எங்களுக்கு அறியாததும் எட்டாததுமான கிருபையை தந்து அதிசயமாக நடத்தி வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆரம்ப நாளில் இருந்து இந்த திருமண முடிவு வரையிலும் கூட இருந்து நடத்தினீரே, உமக்கு நன்றி. முன்னு நின்று நடத்தின தேவ தாசர்களை
நீர் பயன்படுத்தி சகல ஆலோசனைகளின்படி நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி. தொடர்ந்து ஆண்டவரை இருவரும் ஒருமனப்பட்டு முடிவு பரியந்தும் உமக்கு பயந்து வாழ்ந்து வாழ சாட்சியாக வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரை நடத்தி வந்த எல்லா பகுதிகளுக்காக நன்றி. தொடர்ந்து மீதான எல்லா நேரங்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இப்பொழுது ஒரு பாடலை பாடும் பொழுது மணமக்கள் தங்களுடைய அரசு பதிவேட்டிலே கையொப்பமிடுவார்கள். ஆசீர்வதியும் கர்த்தரே, ஆனந்தமிகவே நீ சார்வுதியும் சூத்தரே, நீத்தம் மகிழவே விசிரோவான ஜோதி காதிரங்கே மேசியாயே மணவாளனே, ஆசாரியரும் வான்ராஜனும் ஆசீர்வதித்திடு விசிரோவான ஜோதி காதிரங்கே மேசியாயே மணவாளனே, ஆசாரியரும் வான்ராஜனும் ஆசீர்வதித்திடு இம்மண மக்களோடின்றும் என்றென்றும் தங்கிடு, உம்மையே கண்டு பின் சென்றும் செய்தருளும், இம்மையே மோட்சமாக்கும் வல்லவரே, இன்பத்துடன் பாக்கி சூற்றமே உம்மிலே தங்கி தரிக்க ஊக்கம் அருளுமே, விசிரோவான ஜோதி கதிரங்கே மேசியாயே மணவாளனே, ஆசாரியரோ வான்ராஜனும் ஆசீர்வதித்திடு, ஒற்றுமையாக்கும் இவரை ஊடாக நீ நின்றே, பட்டோடு மீது சாய்ந்துமே பாரில் வசிக்கவே வெற்றி பெற்றோங்கும் இவர் நெஞ்சத்திலே. மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே, மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே, மங்கள நித்திய மங்களம் நீ, மங்கள முத்தியும் நாதனும் நீ, மங்கள நித்திய மங்களம் நீ, மங்கள முத்தியும் நாதனும் நீ, எங்கள் புங்கவனி, எங்கள் துங்கவனி, எங்கள்
சத்திய நித்திய தத்துவ பெத்த மகத்துவ அத்தனும் கத்தனும் ஆபிராம் தேவனே மங்கள மணமக பிரபுவுக்கும் மங்கள மணமக ஆணுவுக்கும் மங்கள மணமகன் பிரபுவுக்கும் மங்கள மணமக ஆணுவுக்கும் மானுவேலர்க்கும் மகனும் பாவர்க்கும் மானுவேலர்க்கும் மகனும் பாவர்க்கும் பக்தியுடன் புத்தி முக்தி அளித்திடும் பித்தன் சத்தியம் செய்திடும் சத்திய தேவர்க்கே பக்தியுடன் முத்தி முக்தி அளித்திடும் நித்தியனே உன்னை துத்திடும் செய்திடும் சத்திய தேவர்க்கே. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமாக, எல்லாரும் எழுந்திருப்போமாக. கர்த்தர் நல்லபடியாக இந்த திருமண விவாகத்தை கர்த்தர் நடத்தி கொடுத்தார். கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஹல்லேலூயா. இரக்கம் உள்ளவரே மன உருக்கம் உடையவரே இரக்கம் உள்ளவரே மன உருக்கம் உடையவரே நீடிய சாந்த பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே நீடிய சாந்த பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவர் என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் என் இயேசு ராஜா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. சர்வ வல்லமுள்ள எங்கள் பரலோக தேவனே, அருமையான மணமகன் பிரபுவுக்காக, மணமகள் அன்னலட்சுமிக்காக ஸ்தோத்திரம். இவர்களுடைய திருமணத்தை கர்த்தர் வந்து கைபிடித்து நடத்தி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். இதை தொடர்ந்து இருக்கிறதான வரவேற்பு நிகழ்ச்சிகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் கைபிடித்திருக்கிற அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒருவருக்கொருவர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்ன எல்லா ஆலோசனை கை கொண்டு அவர்கள் வெற்றி உள்ள ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பமாய் வாழ, சபைக்கும் சமுதாயத்துக்கும் சாட்சியாக நிற்க கர்த்தர் அவர்களை பலப்படுத்துவீராக. குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான பரலோகத்திலிருந்து கிடைக்கிற நன்மையினாலும் அன்றொரு மனிதர்களால் கிடைக்கிற நன்மையினாலும் கர்த்தர் அவர்களை நிரப்புவீராக. அந்தந்த காலத்தில் அந்தந்த நன்மைகளை தந்து, ஏற்ற காலத்தில் புத்திர பாக்கியத்தை தந்து, வாரிசு சந்ததி சந்தானத்தை தந்து கர்த்தருடைய குடும்பத்தை, குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராக. இந்த பூமியில் வாழ தேவையான சகல உதவிகளை செய்வீராக. ஒரு நல்ல குடும்பமாய், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய், கர்த்தாவே வெற்றியுள்ள ஒரு குடும்பமாய் இருக்க நாங்கள் யாவரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நன்மையும் கிருபையும் இவர்களை தொடருவதாக. இயேசு கிறிஸ்து மூல ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும்
விசேஷம் நம் அனைவரோடும், விசேஷமாக இந்த மணமக்களோடும் என்றென்றைக்கு இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Praise the Lord. நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. ஆசீர்வதிக்கும் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. உன் வாழ்வு செழிப்பாய் மாறும், உன் பாதைகள் நெய்யாய் பொழியும். உன் வாழ்வு செழிப்பாய் மாறும், உன் பாதைகள் நெய்யாய் பொழியும். நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நன்றியோ
பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவி. என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவி. என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே, இசையா
இல்லையே. என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை தூரத்தி வெற்றி தந்திரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை தூரத்தி வெற்றி தந்திரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது.
பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன். உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன். உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன். உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். வரைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில். தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். வரைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில். தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலம் எல்லாம். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலம் எல்லாம். உந்தன் ஜீவிய காலம் எல்லாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன். உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன். உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். பயப்படாதே எந்தன் செல்ல பிள்ளையே. இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே. பயப்படாதே எந்தன் செல்ல பிள்ளையே. இனி என்றும் தீங்கை காண்பதில்லை.